நீ எதுக்கு நான் படுக்கிற கட்டில உட்கார்ந்திருக்க? எந்திரி எந்திரின்றல. உன் கையாலே நீ உட்கார்ந்த இடத்தை தட்டி விடு. நான் தூங்குற டைம் வந்துருச்சு. நீ உன் பாய் தலகாணியெல்லாம் எடுத்துட்டு கிச்சனுக்கு போ. கிச்சன்ல ரொம்ப கொசு கடிக்குது, சுத்தமா தூங்கவே முடியல. பெட்ஷீட் இருக்குல்ல, கால்ல இருந்து தலை வரைக்கும் நல்லா இழுத்து போத்திக்கோ. காத்தே வர மாட்டேது. அதுக்கு நான் என்ன பண்றது? வேணும்னா உங்க பெரியப்பா கிட்ட கிச்சன்ல ஒரு ஃபேன் வேணும் பெரியப்பான்னு கேட்டு ஃபேன் வாங்கி போட்டுக்கோ. அதை விட்டுட்டு காத்து வர மாட்டேங்குது நீ என்கிட்ட சொன்னா இந்த புருஷன் இவ அவனை போய் கிச்சன்ல படுக்க சொல்றியே, இதெல்லாம் குடும்பத்துக்கு அடுக்குமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கோடி ரூபாய் குறுக்கு வழியில சம்பாதிக்க பார்த்தானே, இதெல்லாம் வேற எந்த குடும்பத்திலயாவது நடக்குமா? அத பத்தி எல்லாம் பேசவே மாட்டேங்கிறீங்க. அததான் சொல்ல வரேன். எங்களுக்கு தெரியாம தினமும் சமையல் கட்டுல போய் படுக்கிறான். அது எங்க குடும்பத்துக்கு அவமானம் இல்ல. இன்னைக்கு காலையில பெரியவர் இதை தெரிஞ்சுக்கிட்டு தலையிலேயே அடிச்சுட்டாருமா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தண்டனை கூட நான் வேண்டாம்னு சொல்லல. ஆனா எதுவா இருந்தாலும் உங்க ரூமுக்குள்ளேயே இருக்கணும். அவன் இந்த ரூம்குள்ளேயே இருக்கட்டும். அவனை ஏதாவது ஒரு மூலையில படுக்க சொல்லு. அதை விட்டுட்டு கிச்சன்ல படுக்க சொன்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாம உங்க புள்ள 6 மாசம் கிச்சன்ல தூங்குறத 1 வருஷத்துக்குன்னு தூங்க வச்சிடாதீங்க. அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில இருந்து வந்த ஒரு பொண்ணு எங்களோட தூரம் வாழ்க்கையில முன்னேறி இருக்கிறது பல பெண்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு செயல். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க மாமா.